காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியதால் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக திமுக தலைவர் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் தமது கட்சியின் 5 அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாக மு கருணாநிதி அறிவித்துள்ளார். எனினும் இந்த தீர்மானம் காரணமாக மத்திய அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதுரிமைகள் மீறல் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை அவசியம் என்ற கோரிக்கையை அமெரிக்க பிரேரணையில் உள்ளடக்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் திமுக வலியுறுத்தியிருந்ததாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மு கருணாநிதி சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு நீர்த்து போய்விட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூழ்நிலைகளே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த தீர்மானம் மீள் பரிசீலிக்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் வினவினர். இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுகையால் விவாதிக்கிற அளவுக்கு கொண்டு வரப்படுகையால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். We have just heard that the DMK has decided to மத்திய அரசாங்கத்தில் வகிக்கும் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானித்துள்ளதாக நமக்கு அறிய கிடைத்துள்ளது. எனினும் இந்த தீர்மானம் காரணமாக மத்திய அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதனை நாம் கூற வேண்டும். அரசாங்கம் முற்றாக ஸ்திரத்தன்மையுடையது, அத்துடன் மக்களவையிலும் பெரும்பான்மை உள்ளது. The government is absolutely stable and enjoys the majority in the Lok Sabha. இது குறித்து புதுமை அடைய வேண்டிய அவசியமில்லை. இவை அனைத்தும் நாடகமே. தாம் உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக அவர்கள் ஜனாதிபதி எழுத்து மூலம் அறிவித்திருக்க வேண்டும். இவ்வாறு சென்றால் நாளை அல்லது இன்னும் சில மாதங்களில் மீண்டும் புதிதாக ஒரு விடயத்தை கூறுவர். கம்யூனிஸ்ட் வாதத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று கூறுவர். எனவே இவை எந்தவித பலனுமற்ற விடயங்கள். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் அச்சமடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணையை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையே எமது கட்சி மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறது. எனினும் அந்த பிரேரணை தொடர்ந்தும் வலுவிழப்பதாக நாம் கருதுகிறோம். யுத்த குற்றம், மனித உரிமை மீறல்கள் என்பவற்றை இந்திய அரசாங்கம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். நடுநிலைமையான சர்வதேச விசாரணைகளை கோரும் யோசனையுடன் இந்தியா ஏனைய நாடுகளுடன் இணைந்து கொள்ள வேண்டும். எனவே அதன்படி இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனையே கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகின்றது. அனைத்து விடயங்களும் தற்போது இடம்பெறுகின்றன. இவற்றில் ஒரு முடிவை காணும் வரை எம்மால் எதனையும் கூற முடியாது. பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்களை நாம் அவதானித்து வருகிறோம். எனவே இது தொடர்பில் நாம் நிலைப்பாடு ஒன்றை எடுப்போம். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரதம் 8வது நாளை எட்டியுள்ளதாக சன் செய்தி தெரிவிக்கின்றது. இதற்கு பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆதரவு தெரிவித்துள்ளனர். அயலூரில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடாத்தியுள்ளனர். ஈரோட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் 13 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் அமைப்பின் ஆதரவாளர்கள் ரயில் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு பிரதேசத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை போராட்டம் காரணமாக தமிழகத்தில் பல அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்ட 30 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இலங்கை வாழ் தமிழ் மக்களின் நலன் கருதி முக்கிய 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சன் செய்தி குறிப்பிடுகின்றது.